தேவன் துவக்கம் முதல் முடிவு மட்டிலும் அவரே நமக்கு ஆராதனை நாயகராயிருந்து நம் நடுவிலே அசைவாடி நம்மை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின் வல்லமை நான் நம்மை இடைக்கட்டி தேவ விடுதலை இன்று பெற்றுக் கொள்வதற்கு எதுவான கிருபையை கத்த தரும்படி நாம் எல்லாரும் கத்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் உள்ளவரே, இந்த காலை வேளையில் என்னை ஆசீர்வதிக்க நடுவில் இறங்கி வாரும் ஐயா. உமது அபிஷேக தைலத்தை என் மேல் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகாரபா சம்புனவரபா. எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தோடு ஆவியானவரே என்னை நிரப்ப நீர் இறங்கி வாரும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க நீர் என்னை இறங்கி வாரும். என்னோடு பேச நடுவில் இடைபட ஆமென். உமக்குள் நான் பலனாய் நிற்க, என் பயங்கள் அகற்றப்பட்டு உமக்குள் நான் ஸ்திரமாய் நிற்க உமது வல்லமை எங்கள் நடுவிலே நீர் பெருக பண்ண அப்பா. எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக. உமது மகத்துவத்தின் வல்லமைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தமாக்க உமது கிருபை எங்கள் நடுவிலே பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக ஆண்டவரே. உமக்கே கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, கனம் செலுத்துகிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி எங்கள் நடுவில் நீர் ஆசீர்வாடி எங்களோடு கூட இடைபடும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவாவியானவர் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை நினைந்து உம்மை ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகல தடைகளை கர்த்தர் அகற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு துதி உண்டாகட்டும். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னத பாடல் புத்தகத்திலே 431வது பாடல், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை கொட்டி ஆமென் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோமே. ஆமென். தண்ணீரே
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆராதனைக்குரியவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென் என்று சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிறதினால் அவர் நிச்சயமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுகிற ஒவ்வொரு வரிகளையும் கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். உன்னத பாடல் புத்தகத்தில் 449வது பாடலை பாடி நாம் ஆராதிக்க இருக்கிறோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், இயேசுவின் நாமத்தை என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம் நடுவில் விழாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம நடுவில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த தேவன் நீர் ஆண்டவரே, வல்லமையின் தேவன் நீர் ஆண்டவரே, என்றென்றும் தொழுதிடுவேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை என்று சொல்லி ஆமென். அவருடைய நாமத்தை தொழுது அவரை மகிமைப்படுத்துவோமாக. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், இயேசுவே உம் நாமத்தை. நீ தேவன், நீ ராஜா என்று பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேள்வி ஸ்ரீராமிற்கு உங்களை தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே உங்களை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போன்ற ஒரு தேவன் இல்லையாக பூமி பணிகிற அற்புதமான தேவன் இல்லவோ. அவன் உண்மையே நாங்கள் கொண்டு விடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவ சமூகத்தில் அவன் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவாவியானவர்கள் நடுவே ஆசீர்வாதிக் கொண்டிருக்கிறார். உம்மை போல தேவன் இல்லை, பூமியை பணிந்திட ஆண்டவரே, உம்மை போல வேறொரு கர்த்தர் இல்லை. உம்மை போல தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே உம்மை
நாமத்தை எங்களை ஒரு சேர்த்து ஆத்துகிறோம். மேலான தேவன் நீர் அல்லவா. அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நம் நடுவில் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கும்படியான கிருபையை ஆவியானவர் நமக்கு தருகிறார் அல்லவோ. ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். இது வல்லமையால் நிரப்புகிறவர் நீர் அல்லவோ. அதோட சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ரிகரபா ஷபரபரபரபா ஓரியாபே நம ஷக்கரபல துரபரப ஷனரபா. எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை உயர்த்தி ஆமென். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியால் எல்லாரும் சொல்லுங்க. அவர் நமது வெட்கத்தை அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஆவியானவரே ஆமென். நீர் நடுவில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்மை துதிக்கும்படி காணும் கிருபை நீர் எனக்கு தருகிறீரே. உம்மையே நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் தேவன், நீர் என் தேவன். ஆமென். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவர். இந்த காலைவேளையில் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எனக்காக நீர் யாவையும் செய்து முடிக்க
ஓ ஹalleluya ஹalleluya. பரிசுத்த தேவனே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். உன்னை தனிமையில விடுவதில்லை. நம்மை சுற்றிலும் நம்மை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாம் தேடுகிறோம். ஆனால் ஆமென், மனுஷனுடைய நேசத்தை பார்க்கிறோம். ஆமென். தாயுடைய நேசத்தை பார்க்கிறோம், தந்தையின் நேசத்தை பார்க்கிறோம், நண்பர்களுடைய நேசத்தை பார்க்கிறோம். இயேசு நம்மில் வைத்ததான் அன்பு மேலானது அல்லவோ. நாம் எல்லாரும் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஆமென், இந்த பூமியில சொத்துன்னு சொல்லிட்டா உண்மைதான் இருக்கிறீங்க, நீங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. சொந்தம்னு சொல்லிக்கிட்டா நீங்க மாத்திரம் தான் இருக்கிறீங்க அப்பா, நீங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ நாம சபதவரவா. இந்த உலகம் மாயை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நீ மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீ போதும் ஆண்டவரே. நான் காண்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகுமானால் நீர் ஒருவர் நிரந்தரமானவராய் இருக்கிறீர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி உமது வார்த்தையின் மேல் வல்லமை வைத்திருக்கிறவரே, அந்த வார்த்தை இன்னைக்கு எங்களுக்கு நல்லதா இருக்கிறது, இனி வரும் காலங்களுக்கு நல்லதா இருக்கிறது, இனி வரும் தலைமுறைக்கும் உமது வருகை பித்துமானா ஆண்டவரே அப்பொழுதும் அது நல்லதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தையினால் எங்களை தேற்றுகிறீரே. ஆமென். நீரே சொந்தம் ஆண்டவரே. ஆமென். உம்மை விட எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து இயேசுவே என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் உமது தழும்புகளால் தான் எனக்கு சுகம் உண்டு ஆண்டவரே. உமது கிருபையால் தான் நான் பிழைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. உமது ஆவியினால் தான் நான் பிறந்து ஆண்டவரே, ஆமென், உமது வல்லமையினால் நிரப்பப்பட்டு கிருபையினால் முடிசூட்டப்படுகிறேன் ஆண்டவரே. உமது கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ லிபாரபா ஷதரபரபா தினியக்கரபரபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. சொல்லுமா, உணர்ந்து உணர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா. தேவாவியானவர் நம் நடுவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை ஆண்டவரே. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஆண்டவரே உம்மை விட எதுவும் இல்லை. இயேசு என்று சொல்லுகிறோம், இயேசு என்று சொல்லுகிறோம். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லிக்க வாழ்விட்டு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை.
பாடியே சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. எல்லாம் பாடியே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாம் பாடி கத்தரை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. மாறினாமே மாறினான் நான் பிறந்து விட்டேன் உன் வீட்டுக்காய் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன். உண்டாவினான் நான் பிறந்து விட்டேன் உன் வீட்டுக்காய் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன். சொல்லும் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. சங்கலாம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. புது காரியங்களை ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் நடுவில் இருக்கும். ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். நாம காண சந்தூரமான எல்லா கரங்களை உயர்த்தி நாம இருக்கும் இடத்திலே கத்தரை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே என்னை நேசிக்கிறவர் நீதானே என்னை பலப்படுத்துகிறவர் நீதானே எனக்கு ஆவியாவையும் செய்கிறவர் நீதானே. அதனாலே நிரப்பதற்காக நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். உங்க சத்தியத்தின் வார்த்தையினால் நிரப்ப நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். என்னை கல்வி இருக்கிறது ஆண்டவரே என்னை புரிந்து கொள்ள என் பெற்றோர் இல்லை என்னை புரிந்து கொள்ள என் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்னை புரிந்து கொள்ள நண்பர்கள் இல்லை. ஆண்டவரே நீ ஒருவரே நேசிக்கிறவர். அவன் நீ ஒருவரே நேசிக்கிறவர். உங்கள் அன்பை குணத்தில் நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ என்னை நீ வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே என்னை நீ தள்ளுவதும் இல்லை. அவன் என்னை சொந்த கொண்டாடுகிறவர் நீ ஒருவரே. ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டு உன் பிள்ளையாய் என்னை மாற்றி உங்க அன்பை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவீங்களா? எல்லாரும் கத்தரை உயர்த்தி சொல்லுகிறேன். நீ நல்லவர் நீ நல்லவர் என்று சொல்லி நீ நல்லவர் என்று சொல்லி நீ நல்லவர் என்று சொல்லி எல்லாரும் அவருடைய இரக்கத்தின் மகிமை உணர்ந்து அவர் நம்மை அபிஷேகிக்கிறதை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே எல்லாம் யாவை நாமேலூயா இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. நேசிக்கிறவர் நீரே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அவர் ஒருவரே நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் இந்த காலை வேளையிலும் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் அவரே நமக்கு சொத்து, அவரே நமக்கு எல்லாம். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுகிறார். இயேசுவே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே.
உமது கிருபையின் வல்லமை என்னை தொடுவதாக சொல்லுங்களமாய்விட்டு ஆண்டவரே உமது அற்புதத்திற்கு எதுவான அபிஷேகம் என்னை தொடட்டும். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே உணர்ந்து நாவிலே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே சர்வநாதரே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹalleluya எல்லாம் இயேசு எல்லாம் இயேசு ஆமென். எனக்கு எல்லாம் இயேசுவா இருக்கிறேன். ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். இயேசு ராஜாவே ஹalleluya ரிமதனதனமா நம்புவே இயேசுவை கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே சொந்தம் எங்களை கைவிட்டாலும் இந்த பூமியில எனக்கு சொந்தமாய் நீ ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. உண்மையே நான் நம்பி நிற்பேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க. இயேசுப்பா நீர் போது எனக்கு ஆண்டவரே. என்னை சுற்றிலும் எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஆண்டவரே அவைகளை எல்லாம் புறம்பு தள்ளிட்டு உண்மை மாத்திரம் நான் உறுதியை பிடித்துக் கொள்வேன். ஏனென்றால் என் நம்பிக்கை நீ ஒருவரே. ஹalleluya நம்புவே இயேசுவை சொல்லுங்க கரங்களை உயர்த்தியே நம்புவே இயேசுவை கரமசைத்தே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. காப்பு கரமல்ல உமது கரம். உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்களேன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அல்வா நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அல்வா நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அவனிடோ நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை விடுதலையோடு நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை
அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், அவன் ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி சொல்கிறாரே, நான் கர்த்தருக்குள் மகள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவர் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் ஆவியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆமென் ஹalleluya ரிகரபா ஷதுரபரபா ஆமென் ஹalleluya ரிபாலா துனமா ஷதுரபரபா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நம்புவேன் அப்பா, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லியே நம்புவேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, இயேசுப்பா எல்லா சூழ்நிலைக்கும் நான் நம்புவேன். படிப்பு பிள்ளையை உன் எதிர்காலத்தில் இயேசுவை நம்பு. படிக்கிறதான பிள்ளையை நீ தேற்றடைந்து விட்டாய். அடுத்த பகுதிக்குள் கடந்து செல்வதற்கு வாஞ்சியோடு கூட கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நம்புவேன். ஆண்டவரே என் எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதம் நீத்தான். அவன் ஒரு புதிய கல்யாணத்துக்குள்ள கடந்து செல்லும்படி என் அடிகளை எடுத்து வைக்க நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வெளிச்சம் இல்லை என்று சொல்வாய், ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல், ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் காட்டும். அவன் எனக்கு வெளிச்சம் காட்டும். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. அதற்கு நான் உண்மையை நான் நம்புவேன். உண்மை நம்பி நிற்கிறேன். எனக்கு உதவி செய்யும். சலுகையாளர் கரங்களை உயர்த்தியே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என் பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அந்த விடுதலை உம்மால் தான் எனக்கு கிடைக்கும். ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, என் வியாதி நீங்கி நான் சுகமாய் இருக்கப்படுகிறேன். விரும்புகிற ஒரு ஆண்டவர் நீதானே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த மாதத்துடைய கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். வருகிற புதிய மாதத்துக்குள்ளாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உண்மையை நான் நம்பி நிற்கிறேன். ஆண்டவரே என் பொருளாதாரமானாலும் சரி, என் குடும்பத்தில் அவன் சகல காரியங்களானாலும் சரி, ஆண்டவரே உண்மையை நான் நம்பி நிற்பேன். ஆண்டவரே ஹalleluya. ஒரு புது கிருபை நீர் எனக்கு தருவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹalleluya. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. உன்னை அதிசயங்களை காணப்படும்படி உன் தேவன் நடுவில் எழுந்திருக்கிறார். உன் மனக்கண்கள் இன்று திறக்கப்படுகிறது. அவர் அவன் தன்னை வெளிப்படுத்தும்படி உன் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நீரே எனக்கு போதும் என்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும், இந்த வருஷமாகிடும், இனி வருகிற காலங்களாகிடும், ஆண்டவரே உமது வருகை மாத்திரம் என்னை நடத்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஒரு புதிய பலனை நீர் கொடுத்து என்னை நடத்துவீராக. அபிஷேகம் கொடுத்து நடத்துவீராக. உமது தயவு தந்து நடத்துவீராக. என்னை சுகப்படுத்தி நடத்துவீராக. அவன் தடைகள் முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹோலி கரமரதனி அந்துநாம சந்துலவலவலவ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆராதனை மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடி உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. தடைகள் நீக்கப்படட்டும். வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகமாகட்டும். கட்டுகள் முறிக்கப்படட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள் கடந்து வரட்டும். எங்கள் தேசத்தின் மேல் நினைவாய் இருந்து எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமது கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை மாளிகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படிக்காக தெரிந்து கொண்டதான வேத வார்த்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால்
உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தை நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தினின்று தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடும்படி இந்த நாளில் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க பண்ணி காத்து தேசத்தில் அற்புதமாய் நடத்துவாராக. இந்த மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படிக்காய் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே திறப்பின் வாசல் நிற்பதற்கு கர்த்தர் இலக்கம் செய்யட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேசத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தில் இப்பொழுது காணப்படுகிறதான இந்த கொள்ளை நோயில் நின்று ஆண்டவர் ஒரு விடுதலையை தரும்படிக்காக தேவ சமூகத்திலே மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்டு தேசத்தின் நடுவிலே ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆமென். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறதான சுட்டி காட்டுகிறதான வார்த்தை 15ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே உங்களுக்கு முன்பாக சுட்டிக்காட்ட வைக்கிறதான வார்த்தை என்னென்றால், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்ட பொழுது தேசத்தில் அவன் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்கள் கர்த்தர் இளைப்பாற பண்ணினாராம். கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு தேசத்திலே கர்த்தர் அவளை இளைப்பாற பண்ணுவதற்கு வாசிப்பதான நம்ம வேத பகுதியிலே 2வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். அதிலே குறிப்பிட்ட அந்த வேத பகுதி நான் எடுத்துக்கொள்கிற வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒரு தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிற வார்த்தை அசரியா என்கிறதான தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அமர்ந்த பொழுது அவன் வெற்றி பெற்று எருசலேமுக்கு திரும்பி வந்ததான யூதா, பென்னமின் கோத்திரத்தார் மற்றும் ஆசாவின் ராஜாவை பார்த்து சொன்னதான தீர்க்கமான வார்த்தை, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லி 15வது வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சமூகத்தை நாம் நோட்டமாக ஒரு சில காரியங்கள் அறிந்து கொள்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 14ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும் பொழுது, அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா
ராஜாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆசா ராஜாவான பொழுது அவனுடைய நாட்கள், அவன் முதல் 10 ஆண்டுகள் அவன் அமெரிக்கையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கையாய் இருந்ததா, அமைதியில் உள்ளதான ஒரு தேசமாய் சகல விதத்திலும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டதான ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி அங்கு காணப்பட்டது. அதற்கு காரணம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று 2வது வார்த்தை சொல். நன்மையும் செம்மையுமான ஒரு வாழ்க்கை தேசத்தின் நடுவிலே கொண்டு வருவதற்கு எதுவாய் பிரயாசப்பட்ட ஆசாவினுடைய நாட்களில் முதல் 10 ஆண்டுகள் அவன் தேசத்திலே அமெரிக்கையான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்தது. தேவனுக்கு அவன் நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்யும் போது 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்வதற்கு ஆசா அவன் மிகவும் பிரயாசப்பட்டு தேசத்தின் நடுவிலே அவன் காரியங்களை நடப்பிக்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். அப்படி ஒரு அமெரிக்கையான ஒரு சூழ்நிலை தேசத்தின் நடுவிலே இருக்கும் பொழுது அவன் அங்கு உண்டானதான 3 ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் செம்மையுமானதான கர்த்தரின் பார்வைக்கு அவன் செய்தபடியினால் 3 ஆசீர்வாதங்கள் அந்த தேசத்திலே இருந்தது. 6வது வசனத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, அவன் வசனத்திலே பிந்திய பகுதியிலே யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் இல்லை. கர்த்தரை தேடினதான ஆசாவினுடைய ராஜ்யபாரத்திலே யுத்தம் இல்லாத ஒரு அமைதல் காணப்பட்டது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பிரியமான நன்மையான செமையான அந்த பாதையிலே கடந்து செல்கிறவருடைய வாழ்க்கையில் அவன் யுத்தம் கிடையாது. அவன் யுத்தத்துக்கு இடமில்லை, சமாதானம் உண்டாயிருக்கும். இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கொடுப்பாராக. 2வதாக, நன்மையும் செம்மையுமான வழியில் கடந்து சென்ற ஆசாவினுடைய நாட்களிலே நடந்த காரியம் என்னவென்றால், 7வது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அவன் ஒரு அமைதலான அந்த சூழ்நிலை, யுத்தம் இல்லை, இப்போ காரியம் வாய்க்கிறது. என்னது? இப்போ சண்டையும் சச்சரவும் இல்லாத நிலைமையிலே தோத்திரம் இப்பொழுது நகரத்தை பலப்படுத்துகிறார்கள், நகரத்தினுடைய மதிலை பலப்படுத்துகிறார்கள், கோபுரங்களை உண்டு பண்ணுகிறார்கள், அதற்கு வாசலை உண்டு பண்ணுகிறார்கள், தாழ்பால் போட்டு அவன் நகரத்தை பலப்படுத்துவதற்கு எதுவான சூழ்நிலை காணப்பட்டது. தேவனை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை தன் குடும்பத்தை காத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே தேவன் சகல விதத்திலும் பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகள் கடந்து வரும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுகூலமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 3வதாக நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு நன்மையும் செம்மையுமாய் இந்த காரியங்களை செய்ததான ஆசாவினுடைய ராஜாவின் நாட்களிலே நடந்த சம்பவம். 1வது நான் சொன்னேன், யுத்தம் இல்லாமல் இருந்தது. 2வது, அவன் நகரத்தினுடைய மதில்கள் மற்றும் அலங்கம், அவன் கதவுகள், தாழ்பாள்கள் அவன் செய்து அந்த நகரத்தை பலப்படுத்தினான். 3வதாக நாம் கவனிக்கிறோம், 8வது வசனத்துல பார்த்தாங்கன்னா, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்னமினில் கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் பராக்கிரமசாலிகள். அவன் ஆசா ராஜாவுக்கு துணை நின்று தேசத்தை காக்கும்படி யுத்தத்தில் முன்களத்தில் நின்று செயல்படுகிற பராக்கிரமசாலிகள் யூதாவிலும் பென்னமினிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசாவுக்கு வாய்க்க பண்ணியிருந்தார். அன்பான தேவ பிள்ளையே,
கர்த்தர் ஒரு பாதுகாப்பை அவனை சுற்றிலும் கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களா, செம்மையான பாதையிலே கடந்து செல்கிற ஆவிக்குரிய அனுபவங்களோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் யுத்தம் இல்லாதபடி உங்கள் குடும்பம் தேசத்தை பலப்படுத்துவதற்கு ஏதுவான ஆசாவினுடைய ராஜாவின் நாட்டிலிருந்து குடும்பத்தை பலப்படுத்துகிற அனுபவம். ஆசாவின் ராஜாவுக்கு அந்த நாட்களிலே அவனை பலப்படுத்தும்படிக்காக யுத்த வீரர்கள் இருந்தது போல இந்த நாட்களிலே நீ மனுஷ தயவையும் பெற்றுக்கொண்டு தேவ ஒத்தாசையோடு கூட மனுஷ ஒத்தாசையும் உனக்கு கூட இருக்கிறதான நிலைமைகள் இருக்கு. இப்படிப்பட்டதான ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை தான் 10 ஆண்டுகள் இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பின்பாக உண்டான சூழ்நிலையை வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. எத்தியோப்பியாவின் ராஜா 10 லட்சம் பேர்களோடு கூட சேனைகளோடு கூட அவன் யூதாவுக்கு விரோதமாக ஆசாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழும்பி வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனிடத்திலே 300 ரதங்கள் புறப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. 10 லட்சம் ஒரு திரளான ஜனக்கூட்டத்தோடு எத்தியோப்பியா ராஜாவாகிய சேரா வந்து பாளையம் இறங்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை அறிந்த உடனே தனக்கு பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சேனைகளோடு கூட தன் தேசத்தை காக்கும்படிக்காக யுத்தத்திற்காக ஆசா புறப்பட்டு செல்கிறார். இவர் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மரேசாவுக்கு பள்ளத்தாக்கிலே செபத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அணிவகுத்து நின்றார்கள். இவங்க அணிவகுத்து அங்க நிற்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர், இங்க பாத்தீங்கன்னா 5,80,000 பேர். அங்கே 10,300,000 ரதங்கள்ல 2 பேரும் நின்று யுத்தங்களை நடப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க. அப்படின்னா 10,600,000 யுத்த வீரர்களோடு கூட எத்தியோப்பிய ராஜா நிற்கிறான். இங்கோ 5,80,000. அவர்கள் கொஞ்சம் பாதிக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் குறைய என்ன பண்ணுகிறது தோத்திரம், இவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார். ஆனால் யூதா ராஜா தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார். இதில் அநேக தேவ வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறதை கவனித்திருக்கிறீங்க. ஆண்டவர் நல்லவர். 11வது வசனம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ராஜா ஜெபிக்கிறதான வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், பலனுள்ளவனுக்கோ பலன் இல்லாதவனுக்கோ நீங்க உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே. இப்போ உங்க கண்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பது உமக்கு நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதோ எங்க கண்களுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் நம்பி நிற்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது ஆண்டவரே. அவர்கள் எங்களை மேற்கொள்வார்கள் என்றால் உம்மை மேற்கொள்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. மனுஷர்கள் உம்மை மேற்கொள்ள விடாதீர்கள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசா ராஜா ஜெபித்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்ட பொழுது 12வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் யாருக்கு முன்னாடிங்க? ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக அவர்களை முறியடித்ததினால் கர்த்தரே யுத்தத்தை செய்தார். இங்கே கர்த்தரே யுத்தத்தை செய்தார். அவர்கள் முறிந்து ஓடினார்கள். அவர்கள் முறிந்தோடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பார்வையில், ஆமென், கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமான ஒரு தேவ மனுஷன் தனக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் கர்த்தரே இறங்கி அவனுக்கு யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக. ஆமென். glory. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எதற்கு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு, இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு ஆமென் glory to God எருசலேமுக்கு வரும் பொழுதுதான் இந்த ஆமென் அசரியா ஆமென் தோத்திரம் ஆசாவுக்கும் யூதா மற்றும் பென்யமீன் ஆமென் ஜனங்களுக்கு முன்பாக அவன் எதிர்கொண்டு வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை அங்கு வெளிப்படுத்துகிறான். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஏங்க இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு ஆமென் சொல்ல வேண்டும்? ஆமென். நன்மையும் செம்மையுமானவதை தானே அவர்கள் செய்து இந்த வெற்றியை ஆண்டுடைய சமூகத்திலே ஆமென் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் அதை தாண்டி ஒன்றை அங்கு அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அதைத்தான் நீங்க கவனிக்கிறோம். இதை இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் ஆமென் glory to God எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு நேராய் ஆமென் நாம் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஆமென் glory to God 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என்னுடைய நாமம் பரிசுத்த குறைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். கவனிங்க. ஆண்டவர் இங்கே ஸ்தோத்திரம் அவன் ஒரு வெளிப்பாட்டை இங்கே வெளிப்படுத்துவதை குறித்து சொல்கிறார். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி, யாருக்கு? இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எங்கிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறார். எகிப்திலே அடிமையிலே இருந்ததான ஆமென் அவருடைய நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தரை கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு எகிப்தின் நடுவிலே இருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு போனப்பட்டதான சம்பவத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 8வது வசனத்துல அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. 28 பார்க்கிறோம். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். விடாமல் இருந்தார்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எகிப்திலே காணப்பட்டதான அருவருப்புகள் அங்கு காணப்பட விட ஆண்டவர் விரும்பின அந்த காரியத்தை விடாமல் இருந்ததான சூழ்நிலையில் ஆண்டவர் ஆமென் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என்னுடைய நாமம் பரிசுத்த குறைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நிமித்தம் கிருபை செய்தேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்துகிறார். அவன் அவர்களுடைய அருவருப்புகளில் நின்று இவர்கள் தங்களை விடுவித்து காத்துக் கொள்வதற்கு எதுவாக அவர்கள் நடுவிலே தன்னை வெளிப்படுத்தினதை குறித்து சொல்கிறார். எதற்காக? ஆமென். நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறதை அவர்கள் உணர முடியும். இங்கே 3 காரியங்களை சொல்கிறேன். ஆசாவுக்கும் யூதாவுக்கும் ஆமென் தேவன் வெளிப்பட காரணம் என்ன? இங்கே இஸ்ரவேலருக்கு வெளிப்பட்டதான அந்த சூழ்நிலை தான் இங்கே. இதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையிலே ஆமென் நன்மையும் செம்மையுமான கர்த்தருடைய பார்வைக்கு செய்கிறவர்கள் தான் ஆமென் இப்பொழுது வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனி இவர்கள் ஆமென் காலதாமதம் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உங்களுக்கு நான் வெளிப்பட வேண்டுமானால், இன்னும் நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால்
என்னுடைய வல்லமை உங்கள் நடுவிலே தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் 3 காரியங்களை அங்கு சுட்டி காட்டுகிறார். யூதாவுக்கு பென்யமீனும் ஆமென் தேவன் வெளிப்படுவதற்கான காரணம் 3 காரணம். ஒன்று, ஆமென், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தங்களிலே உண்மை உள்ளவர். அவர் ஆமென் மாற மாட்டார். அவர் சொன்னார்னா அவர் சொன்னதுதான், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் சிறு காலங்கள் மாற்றங்கள் வந்தாலும் வாக்கு தத்தங்களிலே மாறாத ஒரு தேவன் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் எகிப்தி தேசத்திலிருந்து ஆமென் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினிடத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யாக்கோபினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், எகிப்திலிருந்து இந்த ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், கூட்டி போவேன். ஆமென். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இவர்கள் 400 வருடங்கள் எகிப்தில் என்ன பண்ணுவாங்க, காணப்படுவார்கள் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு சென்றார். இதை இஸ்ரவேலர்கள் அறியணும், புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தம் தந்தவர் மாறாதவர். வாக்கு தத்தத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்ததனால தான் ஆமென் யோசேப்பு சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் உங்களை சந்தித்து ஆமென் உங்களை இந்த தேசத்திலிருந்து ஆமென் கானானுக்கு கூட்டி செல்வார். அப்பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டி எடுத்து செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இஸ்ரவேலிடத்திலே ஆணையை பெற்றுக் கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுங்க. ஆமென். கடந்து போன அந்த சூழ்நிலையை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை ஆராதனையில தேவாவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. காலம் தாமதித்தாலும் அவர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர். ஆமென். நன்மை தேடினாய், கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு இந்த வெற்றி, எதற்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவர் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காக தன் தீர்க்கதரிசிக்கு இன்னும் வெளிப்படுவேன் என்று சொல்வதற்கான காரியம் என்ன? அவன் நீ வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக. 2வது பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 20:9 எதற்காக அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார்? ஆமென். நான் இவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி எதற்காக, இவர்களுக்கு முன்பாக என்னுடைய நாமம் பரிசுத்த குறைச்சலாகாதபடிக்கு, பரிசுத்த குறைச்சலாகாதபடிக்கு என்று சொல்ல. தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஜனமாய் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1:அதிகாரத்திலே ஆமென் இவ்விதமாய் ஆமென் வசனத்திலே ஆமென் பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் ஆமென் நான் பரிசுத்தர் ஆகையால் ஆமென் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று, நான் கர்த்தர் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி காட்டுகிறார். ஆமென். நாம் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தத்திற்கு ஏதுவான வாழ்க்கைக்கு அவன் உணர்ந்து, அந்த பரிசுத்தத்தின் மகிமையை உணர்ந்து அவன் தேவனுக்கு விருப்பம் இல்லாதவைகள் ஏற்கனவே அகற்றப்பட்டு இருந்தாலும் இன்னும் பரிசுத்தமாகிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் தேவை. நீங்க 15ஆம் அதிகாரத்துல அவன் 2 நாளாகமத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் பரிசுத்தத்திற்கு இல்லாததுக்கு எதுவான பல காரியங்கள் தேசத்தின் நடுவில் இருந்ததை அவன் முன்பு அகற்றினதை காட்டில் இன்னும் அகற்றுகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தம் தேவன் விரும்புகிறதான ஒன்று. அவருடைய நாமத்திற்கு நிமித்தம் நீங்களும் நானும் பரிசுத்த நடக்கையினாலே அவர் மகிமைப்படும்படி காண ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுவதற்காக தேவன் தனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 3வது, அவர் வெளிப்படுத்துவதற்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுத்து உணர வைப்பதற்கான 3வது ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய கிருபை நீ உணர. எல்லாமே அவருடைய கிருபை. அவருடைய கிருபை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை நீ உணரணும் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த கிருபையை உணரும் பொழுது ஆமென் தேவை உள்ளதான ஒரு சூழ்நிலையில தேவை கேட்ட விதத்திலே உதவி செய்யப்படுவதுதான் கிருபை.
எனக்கு என்ன தேவையோ, ஆமென். யுத்த காலம், அந்த யுத்த காலத்துல எப்படி ஆண்டவர் அவர்கள் பட்சத்திலே நின்று யுத்தத்தை நடப்பித்து, ஆமென், கர்த்தரே அவர்களை முறியடித்து அவர்களை சிதற பண்ணி இவர்களை வெற்றி கொள்கிறவர்களாய் செய்து, ஆமென், அங்கிருந்து சுற்றி இருக்கிறதான, ஆமென், நகரங்களை பிடித்த பொழுது அங்குள்ளதான ஜனங்கள் நடுவிலே இவர்களை குறித்ததான பயங்கரம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு எதுவாய் கர்த்தர் கிருபையாய் விடுதலையாக்கி கொண்டு சென்றதை, ஆமென், நீங்கள் முதலாவது உணர வேண்டும். ஆமென். இந்த வெற்றி என்னுடைய பரிசுத்தத்தினாலேயோ, இந்த வெற்றி என்னுடைய ஜெபத்தினாலேயோ, ஆமென், கிடைத்தது அல்ல, என் தேவனால் கிடைத்ததான கிருபையினால் உண்டானது. அவர்களுக்கு முன்பாக முறிந்து போயிருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவரே மேற்கொண்டதினாலே இந்த ஜெயம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்து அவருடைய கிருபையை உணரணும். அதற்காகத்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி, ஆமென், எருசலேமிலே வெற்றியோடு உள்ளே நுழைகிறதான, ஆமென், வெற்றி களிப்போடு வருகிறவர்கள் நடுவிலே ஸ்தோத்திரம் தூவி வரவேற்றிருப்பார்கள். மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு எருசலேம் நகரத்தில் உண்டாயிருக்கும். ஆனால் ஆமென், தேவனோ தன் தீர்க்கதரிசியை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கே புறப்பட்டு சொல்லும் பொழுது அசரியாவினுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுகிறது. என்னது? அவரை தேடினார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், glory to God. முதலாவதாக கர்த்தரை, ஆமென், பார்வையிலே செம்மையானவைகளை செய்து நன்மையான செய்ததான தேவனுடைய மனுஷருடைய வாழ்க்கையிலே அந்த தேசத்தில் நடைபெற்றதான ஆசீர்வாதமான சூழ்நிலை என்ன என்பதை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டினேன். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், glory to God. எதற்காக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார்? தன் தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தையை கொடுத்து எதற்காக வெளிப்படுத்தினார் என்கிறதான காரியத்தை, 3 காரியங்களை, ஆமென், அவருடைய ஜனம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட, ஆமென், அவர் விருப்பம் உள்ளவர், வாக்கில் உண்மை உள்ளவர். அவருடைய நாமம் பரிசுத்த குறைச்சலாகாதபடிக்கு, ஆமென், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவஜனம் நடக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவதாக அவருடைய கிருபையை உணர்ந்து அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக. இந்த 3 காரியங்களுக்காக கர்த்தர், ஆமென், தன் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவதை காண்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே, ஆமென், glory to God, இந்த வெளிப்பாடுகளுக்குரியதான இந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், நன்மையும் செம்மையுமானதை செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆமென், ஆண்டவர் எதற்காக கர்த்தர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொண்ட நான், ஆமென், எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வது? இதைத்தான் 3 காரியங்களிலே வேகமாய் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் வாழ்க்கையில், ஆமென், கர்த்தர் வெளிப்பட வேண்டுமானால், கர்த்தர் வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்த அந்த வசனம் தான், நீங்கள் அவரை தேடினால், ஆமென், உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை தேடினால், அன்பான தேவன் பிள்ளையை, நீ தேடினால் அவர் எனக்கு வெளிப்படுவார். நீ எப்படி தேட வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கிறார். நீதியை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி தேட வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, முத்துகளை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு ஒப்பா இருக்கிறதா? விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு அந்த முத்தை வாங்குவதற்கு ஏதுவாய் ஒரு முத்தை வாங்க அந்த வியாபாரி எடுக்கிறதான அந்த பிரயாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பிரயாசம் எப்படி இருக்குதா? 46வது வசனத்துல, தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணுகிறான்? அந்த முத்தை கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியதான 2 அனுபவங்களை குறித்து இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆமென், glory to God, விலையேற பெற்றதான அந்த முத்தை
அவன் கண்ட பொழுது எப்படியாக அந்த முத்தை நாம வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்கு உண்டானவைகளை விட்டு என்ன பண்ணுகிறானா, அந்த முத்தை வாங்கிக் கொள்கிறானா. தேவனுடைய ராஜ்யம் அப்படியாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படியாகத்தான் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஆமென் ஒரு வாலிபன் வருகிறான். நான் இன்னும் பூரணராகணும்னா நான் என்ன செய்யணும்? பூரணராக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கற்பனையை குறித்து பேசுகிறார். நான் அதை சிறு வயது முதல் கொண்டு செய்கிறேன். அவனை ஆச்சரியமாய் பார்க்கிறார். இன்னும் நீ பூரணராக வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடுத்து விட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இப்போ இந்த வாலிபன் ஐஸ்வர்யவானா இருந்ததினால் தனக்கு உண்டானவைகளை விட்டு விடுவதற்கு அவனுக்கு மனதில்லை, தியாகம் செய்கிறதுக்கு மனதில்லை. இங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அவன் முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த முத்தை கண்டதான அந்த வியாபாரி அந்த முத்தை என்னுடைய மதிப்பை தெரிஞ்ச உடனே தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு கடந்து சென்று அதை பெற்றுக் கொள்கிறாராம். இதைத்தான் ஆண்டவர் அங்கே அவன் அந்த வாலிபனுக்கு கற்றுக் கொடுத்தார். உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துக்கொள். இந்த பூமியில நீ சேர்த்து வைத்தாயானால் அவன் கள்ளர் கண்ணமிட்டு திருடுவார்கள், இங்கே அது பூச்சி அரித்து இல்லாமல் போகும், ஆனால் நித்தியத்திலே நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டதான வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவாய் ஆமென் glory-கள் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் அவரை தேடுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் கிரயம் செலுத்துகிற அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நீ கிரயம் செலுத்துவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே கிரயம் செலுத்துகிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ ஆமென் கிரயம் செலுத்த வேண்டும். பவுல் அதைதான் செய்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையின் வல்லமையை ஆமென் உணர்வதற்காக, அறிந்து கொள்கிற அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்காக, அதை உணர்வதற்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொன்னார். அதற்காக எதையும் நாம் தியாகம் பண்ணலாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையின் வல்லமை மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் தான் அநேக பரிசுத்தவான்கள் அந்த தேவனுடைய மகிமையை கண்டபொழுதோ ஆமென் அந்த தேவனுடைய வல்லமையை கண்டபொழுதோ அதை தேடுவதற்கும் நாடுவதற்கும் தங்களுக்குரியதான மேன்மையான காரியங்களை விட்டு வெளியே கடந்து வந்தார்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் ஆமென் இந்த மாதத்திலே கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு தேவ மனுஷன் மரித்து போனார். அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொன்னார்கள். ஆமென் glory to God. அவர் தன் வேலையை விட்டு வெளியே வரும் பொழுது லட்சங்களை சம்பாதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் என்றார். அவன் லட்சங்களை சம்பாதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆமென் ராஜ்யத்தை குறித்த அந்த மகிமையை அறிந்த பொழுது லாபமானவைகளை குப்பையும் நஷ்டமா எண்ணி கடந்து செல்கிற ஆவிக்குரிய அனுபவம். இன்னைக்கு எதை இழக்கிறதுக்கு நம்மால முடியல. செல்போனை நம்மால இழக்க முடியல. ஸ்தோத்திரம். ஆமென் நண்பர்களிடத்திலிருந்து வருகிறதான இச்சையான வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்படுகிற ஆமென் அந்த பரியாச ஆமென் பாஷைகளிலே பரியாசமான ஆமென் உதடுகளிலே பரியாசமான காரியங்கள் வருகிறதை கண்டு அதில் மனமகிழ்ச்சி அடைந்து காலங்களை செல்ல அவர்களை விட்டு வெளியே வர உனக்கு மாறுபாட சந்தனை விட்டு விலகி வர உனக்கு விருப்பம் இல்லை. ஆமென் தியாகம் பண்ண வேண்டும். இழக்க வேண்டியதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். நீ எதை நேசிக்கிறாயோ அதை ஆண்டவருக்காய் கொடுக்க நீ ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்டால் அதை கொடுக்க நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி இருப்பா நீ உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளையா இருப்பா. அப்போ ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார். ஆமென் வெளிப்படுகிறதுக்கு அவரை தேடுகிற அனுபவத்தில் முதலாவது தியாகம் இருக்கிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆமென் 10 வெள்ளிக்காசை வைத்திருந்ததான சகோதரி ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போய்விடுகிறது. காணாமல் போனது நிமித்தம் அந்த சகோதரி என்ன பண்ணுகிறார்? ஆமென் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஆமென் glory to God அந்த வெள்ளியின் காசை கண்டெடுக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிக்கிற நீங்க ஆமென் glory to God ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேடுகிற அனுபவம் அது எதற்கு ஒப்புமையா இருக்குது தெரியுங்களா? பிரயாசத்தில் இருக்கிறது. முதலாவது ஆமென் glory to God தியாகத்தில் இருக்கிறது. இரண்டாவது பிரயாசத்தில் இருக்குது. ஆமென் தியாகம் பண்ணுவதற்கு நீ ஆயத்தமானால் பிரயாசம் வேண்டும். நீ தேடுகிறது பிரயாசத்தில் இருக்கணும்.
எப்படி காணப்பேச்சு இருக்கிற 9 இருக்குதுல சந்தோஷம் என்று இருப்பதல்ல, ஒன்று போயிருச்சையா. அந்த ஒன்றை தேடுகிற ஆவிக்குரிய அனுபவம் உள்ளதான ஒரு தேவ மனுஷன் தான் ஆமென் glory to God கர்த்தரிடத்திலே இருந்து தேவ மகிமையின் வல்லமை என்னதென்று காணும்படிக்காக, கர்த்தருடைய மகிமையை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீ ஆமென் glory to God தேட வேண்டும். ஆமென் பிரயாசம் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். தியாகம், பிரயாசம், இது ரெண்டும் தான் ஆமென் தேடுகிற அனுபவத்தினுடைய அஸ்திபாரமே. இந்த அஸ்திபாரத்தின் மேல நீ கட்டப்பட வேண்டும். ஆமென் glory to God தியாகம் இல்லாமல் தேட முடியாது, பிரயாசம் இல்லாமல் தேட முடியாது. நீ பிரயாசப்பட்டு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்பட வேண்டுமானால் நம்மிடத்திலே காணப்பட வேண்டியதான இரண்டாவது அனுபவம் என்ன? 15ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நாம் விசுவாசத்தை விட்டு விடாதிருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. அங்க என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். தீர்க்கதரிசனம். உங்க கைகளை என்ன பண்ணுங்க? நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நெகிழ விட்டாத, உன் கையை நெகிழ விட்டாத, திடன் கொள். உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உன் கிரியைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அவன் மிகுந்த பலனை கொடுக்கிறதுக்கு எதுவான விசுவாசத்தை விட்டுறாத, உன் கைகளை நெகிழ விட்டுறாத, உறுதியாயிரு. முன்பு எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தீங்களோ அதே போல் இனி வருகிற காலங்களிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறதுக்கு எதுவான மனதுடனான தேவ பிள்ளையாய் நீங்கள் அவருக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தை விட்டு விடாதிருக்க வேண்டும். அவனை விசுவாசத்தை விட்டு விடாதிருக்கிறதுக்கான ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் சுட்டி காட்டின அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. ஆமென். இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியிலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிராயச்சித்தமாக இந்த பூமியிலே செய்ய போகிறதான அந்த மகிமையான மீட்பின் திட்டத்தை குறித்து அங்கு தீர்க்கமாய் எப்படி நிறைவேறப் போகிறது என்று சொல்கிறார். இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து பேசினார்கள். அதை கேட்கிறதற்கு அவர்கள் திராணியற்றவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா 37வது வசனத்துல அங்கே இயேசு கிறிஸ்து அவனை glory to God அங்கே சுட்டிக்காட்ட வார்த்தைகளை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் இத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லையா? விசுவாசம் வரல. ஆமென். அங்க இருந்த யூத ஜனங்களுக்குள்ளாக விசுவாசம் வரல. மேசியாவை குறித்து எல்லாம் கேள்விப்பட்டதை குறித்து எல்லாம் பேசுகிறார்கள். கிறிஸ்து வருவான், அவன் சொல்லுகிற பிரகாரம் அவன் தன்னை மரணத்துக்குள்ளாக அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை என்கிறதான ரீதியில அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் யாருங்க? இயேசு கிறிஸ்து அவன் எருசலேமுக்கு வரும் பொழுது வழி முழுக அவன் மரக்கிளைகளை வெட்டி போட்டு வஸ்திரங்களை விரித்து அவன் கழுதை குட்டியின் மேல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டு ஓசன்னா கீதம் பாடி வந்ததான ஜனங்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமென் glory to God. அங்கே திரளான ஜனங்கள் காண வந்த அற்புதம் என்ன தெரியுங்களா? லாசரு அவன் 4 நாள் ஆகி நாறி போயிருக்குமே என்று சொல்லப்படுகிற நிலைமையில் காணப்பட்டதான மனுஷன் அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பவனியில வருகிறார் என்று கேள்விப்பட்டது. திரளான ஜனங்கள் அங்கே வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவன் திரளான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்த பொழுது ஆகாரம் புசித்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிசாசின் கட்டுகளில் நின்று விடுதலையாக்கப்பட்ட பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்த பொழுது அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை உயர்த்தினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆமென் கர்த்தர் ஆமென் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தது. ஆனால் சத்தியத்தின் வார்த்தைகள் அவர்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட பொழுதோ கர்த்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மனதில்லை, விசுவாசம் இல்லை.
எதன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அற்புதத்துக்கு ஏதுவானவர் என்பதற்கு மாத்திரம் இயேசுவை நம்புவது அல்ல. எந்த நம்பிக்கை நமக்கு அவசியம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்கிறதான அந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம், நம்முடைய நாவினால் உண்டாகிற அந்த அறிக்கை நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும். அதுதான் விசுவாசம். இம்மைக்கேதுவான விசுவாசத்திற்காக கர்த்தரை பின்பற்றுவோமேயானால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளையே, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நீ அறிக்கையிட்டு உன் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதி உள்ளவர் என்பதை உணர்ந்து நீ அறிக்கையிடுவாயானால் உன் பாவத்தை இயேசு மன்னிப்பார். மன்னிக்கும் பொழுது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத, இந்த உலகம் எடுத்துக்கொள்ளாத ஒரு மெய் சமாதானத்தை ஆண்டவருக்குள் வைப்பார். அவன் அதை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னா உண்மையா ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவ பிள்ளைக்குள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்மையா. அவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், glory to God. நீங்கள் கர்த்தரை தேடும்படிக்கு ஒருமுகப்பட்டதான நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்திலே தேவன் மேல் கட்டப்படும்படிக்காக உங்களை அர்ப்பணியுங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்க கைகளை நெகிழ விட்டுறாதீங்க. உங்க பிரச்சனையை கண்டு நெகிழ விட்டுறாதீங்க. உங்க போராட்டங்களை கண்டு நெகிழ விட்டுறாதீங்க. வியாதியை கண்டு நெருங்க, ஆமென், உங்க கரங்களை நெகிழ விட்டு விடாதீர்கள். அவர் மேல நம்பிக்கையாயிரு. உன் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் உனக்கு அற்புதராக இருக்கிறார். உனக்கு ஆச்சரியமானவைகளை செய்வார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறதாக இருக்கும். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், உன் போராட்டத்திலிருந்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை உணர முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆமென். இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், இயேசு கிறிஸ்துவோடே இருந்து விளக்கங்களை அறிந்து கொண்ட சீஷர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது புரிஞ்சு கொள்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாப்பீங்கன்னா, அவர் இத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை அறியவில்லை. 37வது வசனத்தை சொல்கிறது. 16ல பாத்தீங்கன்னா, இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியலையா. அவன் ஆரம்பத்தில் அறியல. அப்ப அங்க அவங்களுக்கு புரியல. இப்போ அவங்க ஜனங்களை சொல்லுகிறதெல்லாம் ஆமா ஆமாங்கிறது போல கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து முடிந்த பின்பு, ஸ்தோத்திரம், தேவன் மகிமைப்பட்ட பின்பு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, ஆமென், glory to God, அவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் மகிமைப்பட்ட பின்பு, மகிமை அடைந்த பின்பு, ஸ்தோத்திரம், உட்கார்ந்து அவர்கள் யோசித்தார்கள். ஆமென், glory to God. எப்படிப்பட்டதான அந்த மகிமை அந்த நாட்களிலே நாம் உணராமல் இருந்திருக்கிறோம். வெறும், ஆமென், glory to God, அந்த லாசரு உயிரோடு எழும்பின சம்பவம் மாத்திரமா? எல்லாருக்கும் முன்னாடி, கண்களுக்கு முன்னாடி இருந்து மறைந்து போனார் என்று வேதவசனம் சொல்கிறது. மறைந்து போனார். அவர் அற்புதமானவர். ஆமென். அற்புதத்தின் நிமித்தமும் அவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்காமல் இருந்தார்கள். சத்தியத்தின் வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து சென்ற பொழுது அவர்களால் விசுவாசிக்க முடியாமல். அன்பான தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில, ஆமென், உன் கையை நெகிழ விட்டு விடாதே. ஸ்தோத்திரம். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ விசுவாசத்தோட ஆண்டவரை அறிக்கையிட்டு நீ போராடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பலன் உண்டு. நீ வைக்கப்பட்டு போக மாட்டார். நீ கர்த்தரை உறுதியாக பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக வேதவசனம், ஆமென், சுட்டி காட்டுகிற வார்த்தையை கவனிங்கள். 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிந்திய பகுதியிலே பார்த்தீங்கன்னா, முழு மனதோடு அவரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு, ஆமென், என்று கர்த்தர் வெளிப்படுவதற்கு 3வது காரியம் என்றால், ஆமென், glory to God, ஆமென், முழு மனதோடு அவரை தேடினார்கள். முழு மனசோடு கர்த்தரை தேடுகிறது ஒண்ணு, முழு மனசோடு தேடுகிறது. அந்த முழு மனசோடு தேடுகிறது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரிடத்திலே அன்பு கூறுகிற அனுபவம், முழு மனதோடு கூட அவரை ஏற்றுக்கொள்கிற அனுபவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்க. அங்கு, ஆமென், யோனா, ஆமென், ஸ்தோத்திரம், பேதுருவை குறித்து அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. பேதுருவிடத்திலே ஆண்டவர் பார்க்கும்போது, என்னை நேசிக்கிறாயா,
என்னில் அன்பாய் இருக்கிறாயா, என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே பேசுகிற அந்த சத்தம். முதல்ல சொல்கிற, நான் நேசிக்கிறதா இருக்கிறேன், நான் அன்பு செய்கிறதா இருக்கிறீங்க ஆண்டவரே, உண்மையிலே நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன் என்பதை நீங்களே அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. முதல்ல நான் அன்பு கூறுகிறேன் நீங்களே அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் அறிந்திருக்கிற அன்பு நமக்குள்ளார இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துவார். அங்க வெளிப்பாடு உண்டாயிட்டா, ஆமா, பேதுருவுக்கு அவர் ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். கர்த்தர் தம்மை குறித்து அவர் செய்ய போகிற ஊழியத்தினுடைய மகிமை குறித்து வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் வெளிப்பாடே இல்லை, ஒண்ணுமே தெரியல. அவன் நீ காத்திருக்கிறவர்கள் அவன் வெட்கமடைவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பலனது உயர எழுப்புகிறவர்களாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுவார். நீ காத்திருக்கிறது அவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ உண்மையா ஆண்டவரை நேசித்து நீ காத்திருப்பாய்னா ஆண்டவர் உனக்கு மறைவாய் இருக்கல, கர்த்தர் உனக்கு அவன் வெளிப்படுவான். ஐயா, நான் இருள இருக்கிறது போல இருக்குது, அடுத்த பாதை எனக்கு தெரியல. தேவனை நேசித்துப்பான். உன் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் இருப்பான். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் நான் அவரை தேட வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், என்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆமென், அவரிடத்திலே நான் அன்பு கூறுகிறவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுவார். இந்த வெளிப்பாடு எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்று நான் அறிந்து கொள்வதற்காக. அடுத்து அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமென், அந்த நாமத்துக்கு பரிசுத்த குறைச்சல் ஆகாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தீர்க்கமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை கிருபையினாலே நடத்துகிறவர் என்பதை உணர்ந்து நான் செயல்படுவதற்காக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்கிறதான வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நான் அவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதான காரியத்தை நான் செய்வேனா? என் வாழ்க்கையில 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. யுத்தம் இல்லாமல் அவன் என்னுடைய வாழ்க்கை அமைதலாய் இருக்கிற அனுபவம். அவன் என்னுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் அனுபவம். மூன்றாவது ஆமென், எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு எதுவான மனுஷ கண்களிலே தயவு பெற்ற தேவ பிள்ளையாய் நான் வாழ்கிற ஆமென் ஆசீர்வாதமான அனுபவம். இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்று கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களா? நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவன் முழு மனதோடு அவங்க தேடினாங்க, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இதுதான் நிறைவேறுது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். எப்படி இருந்தது தெரியுமா? அவன் அல்லேலூயா, யுத்தமில் அவர்கள் சுத்தத்தாரால் யுத்தம் இல்லாமல் ஆமென் அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 35 ஆண்டுகள், அதாவது 25 ஆண்டுகள், 10 ஆண்டு முன்னாடி போயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிற இந்த 25 ஆண்டு 35 ஆண்டுகள் யுத்தம் இல்லாமல் அமைதலாய் வாசம் பண்ணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். வாக்கிலே உண்மை உள்ளவர். நாம் ஜெபம் பண்ணுவோமா? மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் உமது வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை கவனித்த ஒவ்வொருவரோடு கூட நீ பேசி இருக்கிறீர். ஆசா என்கிறதான ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியில் உமக்கு பிரியமானதை செய்யும்படிக்காக நன்மையும் செம்மையுமானவைகளை உன் பார்வைக்கு செய்த பொழுது தேசத்திலே அமெரிக்கையை உண்டு பண்ணியிருந்தேன், சந்தோஷத்தை பெருக பண்ணியிருந்தேன். அந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் காரியங்களை நீ வாய்க்க பண்ணியிருந்தேன். அவன் அந்த நாட்களிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களோடு இருந்து அற்புதமான காரியங்களை செய்வதற்கு எதுவாக அவன் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு எதுவான கிருபைகளை கொடுத்து இருந்தேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். வெற்றியோடு திரும்பி வந்தவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார் என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆமென் எதற்கென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், வாக்குத்தத்தங்களின் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்றுவார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாய் வாழ அவர்களை தங்கள் அர்ப்பணித்து பரிசுத்த குறைச்சலாக்காதபடிக்கு தெளிவாயிருக்க ஆண்டவரே தோத்திரம் அவர்களை நடத்தினீர். ஆண்டவரே கிருபை உணர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த வெளிப்பாட்டை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஓ glory to God, hallelujah. நான் எப்படி தேட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆமென் கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
தியாகத்தோடு நான் தேடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரயாசத்தோடு கூட நான் தேட வேண்டும் ஆண்டவரே. எனக்குள் தியாகத்தை தாங்க, பிரயாசத்தை தாங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விடாம ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை தரும்படி காப்பி சுபிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாட்களிலே அவைகளை உணர முடியவில்லை என்றாலும் நினைவு வருகிற ஒரு காலத்தை கொடுப்பி அவன் அதை உணர்ந்து விசுவாசத்திலே உறுதியாய் கடந்து செல்ல கிருபையை தருவீரா. உண்மையான அன்போடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். உண்மையாய் நேசிக்கிற கிருபையை தருகிறார். அந்த வெளிப்படுத்தலோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. முற்றிலும் ஒரு கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இடத்தில் விலகினத்தோடு இருக்கிற போராட்டங்கள் மாற்றப்படட்டும். எங்கள் தேசத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும். உமக்கே கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகம் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென்.